ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பக்கம் தேங்க்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது தேவையான பொருட்கள், நான் ஃபுல் க்ரீம் வேணும். அதுக்காக நான் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா காய்ச்சிருக்கேன். ஒரு சைடு கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா க்ரீம் தேவை, அதனால நான் வீட்லேயே க்ரீம் ஆட் பண்ணிட்டு செய்கிறேன். பால் நல்லா காய்ச்சணும், நல்லா கொதிச்சு இப்போ சுண்டு ஸ்டேஜ் வரணும். தண்ணியில் இருக்கக்கூடாது பாலில், அந்தளவுக்கு பால் சுண்டி இருக்கணும். அப்போ இருக்கும்போது நம்ம ஏற்கனவே நான் கரைச்சி வச்சா கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குன்னு, இது மாதிரி இருக்கும்போது நம்ம இறக்கிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டுக்கோங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினோன்னே இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு நல்லா வெடிக்கட்டும். நம்ம பிடிச்ச நறுக்கிய வெங்காயம், நான் பெருசாக 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமாக நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நைஸாக நல்லா வதக்கட்டும். சீக்கிரம் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சது மசாலா இருக்கு இல்லையா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சோம்னா இதுக்கு அந்த மசாலையை இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிறதுக்கு இந்த மாதிரி இந்த கலர் இருக்கணும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அப்புறம் கடையில் பன்னீர் வாங்கியிருக்கேன், இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வீட்டில் எப்படி பன்னீர் செய்யலான்னு காமிக்கிறேன். இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. வீட்டில் செய்யும்போது நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் வீட்டில் எப்படி பண்ணி செய்யலாம் காமிக்கிறேன். பன்னீர் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டக்குன்னு எடுத்துருங்க, ரொம்ப நேரம் வேணாம். அது கழுவுனா போதும். இந்த பார்த்தீங்களா இந்த சைடு எப்படி பிரிஞ்சு அழகாக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் இருக்கணும் நல்லா பன்னீர் பட்டர் மசாலா. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கிரீம் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா பாருங்க, இதெல்லாம் க்ரீமியாக இருக்கணும். அந்த க்ரீமத்துக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கடையில் வாங்கினா 70 ரூபா சொல்லுவான். வீட்டில் செஞ்சுக்கலாம். பன்னீரும் வீட்டிலே செய்யலாம். பன்னீர் பட்டர் மசாலா இந்த கலரில் இருக்கணும். எல்லாம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த பன்னீர் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம்.
அந்த மசாலாலே மட்டும் இருந்து கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சிம்ல கொஞ்சம் இருக்கட்டும். இங்க பார்த்தீங்களா? நான் லாஸ்ட்டா பட்டர் போட்டிருக்கேன் நான் இப்போ. போட்டேன் லாஸ்ட்டா. நான் ஃபர்ஸ்ட்டே போடல. ஏன்னா செரிக்க லேட் ஆகுன்றதுக்கான லாஸ்ட்ல போட்டிருக்கேன். பட்டர் போட்டிருக்கேன் அதில் நான். கிரீம் லாஸ்ட்டா ஆட் பண்ணுறேன். சுவையான ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற லெவலில் இருந்துச்சு நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வேற லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ வேற லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிட நல்லதே சாப்பிடுங்க. சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.